ஹலோ பட்டோஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது D3ங்கிற ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்ஸ்பெக்டருக்கு ஒரு கேஸ் வருது. சார், திடீர்னு ஃபோன் வந்தோடனே அவங்க ஒரு மாறி போனாங்க, அப்படியே ரோட்டில் போய் நின்று ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு கேஸ் பார்த்தீங்கன்னா, சார் திடீர்னு ஒரு மாதிரி நடந்து போனாங்க, அவங்க காணா போயிட்டாங்க அப்படின்னு. இதே மாதிரியே தொடர்ந்து ஏகப்பட்ட கேஸ் வருது. அவங்க ஏன் இப்படி ஒரு மாதிரி ரோபோ மாதிரி நடந்து போகிறாங்க, அவங்க காணா போனாங்கன்னா என்ன ஆனாங்க, ஏன் இப்படி ஆக்சிடென்ட் ஆகுது, இதையெல்லாம் செஞ்சது யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சா வேற லெவல் தரமான ட்விஸ்டோட சூப்பராக சொல்லியிருக்காங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்படியே பரபரப்பாக கொண்டு போயிருக்காங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸில் செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு அருமையான லீடு கொடுத்து முடிச்சிருக்காங்க. அந்த ட்விஸ்ட்டு இன்னும் தரமாக இருக்குன்னே சொல்லலாம். இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படம் உங்களுக்கும் பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோ போற லைக்கும் போட்டுருங்க நண்பா. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்த உடனே அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடிச்சுட்டு எப்பங்க வருவீங்க அப்படின்னு கேட்டால், எப்பொழுதும் போலதாம்மா 10 மணிக்கு மேலே தான் வருவேனா, சீக்கிரம் வாங்க உங்களுக்காக சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு இன்னொரு ஃபோன் அடிக்கிற சவுண்டு கேட்குது. என்னடா இது புதுசாக இருக்கு அப்படின்னு தேடி பார்க்குறாங்க. அப்போ அவங்க பேக்குள்ள ஒரு குட்டி ஃபோன் இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு அந்த ஃபோனை அட்டன் பண்ண உடனே அவங்க அப்படியே சில மாதிரி ஆயிடுறாங்க. அவங்க அப்படியே வீட்டை விட்டு ரோட்டில் நடந்து போனால் அங்கே ஓரத்தில் காரில் உட்காந்துருக்கவர், இது என்னடா பொண்ணு சில மாதிரி நடந்து போயிட்டுருக்குன்னு அவர் அப்படியே ஃபோன் பேசிட்டே திரும்பி பார்க்குறாரு. அவங்க கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் போனால் ஒரு லாரி அடிச்சு தூக்கி ஆக்சிடென்ட் ஆயிடுறாங்க. அடுத்து ஒரு பெரிய கோடீஸ்வரனை காட்டுறாங்க. அவர்கிட்ட அவர் அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாரு, சார் நம்மளுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் இறந்துலாம் இருப்பான்னு சொல்லி தோணுது, நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் தூக்கிடுறேன்னா, என்கிட்ட தூக்கிறேன்னு சொல்லக்கூடாது, தூக்கிட்டு வந்து சொல்லுன்னு அனுப்பி விட்டா, இங்கே ரவுடிஸ் எல்லாமே காரில் வந்துட்டு இருக்கும்போது அந்த கார் அப்படியே ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நிப்பாட்டிட்டு இறங்கி டீ குடிச்சிட்டு இருக்காங்க. டக்குன்னு கார்க்குள்ள பார்த்தா, சார் அவனை காணோம் சார்னா, அப்படியே அவனை தேடிட்டு மொத்த ரவுடி சுற்றுறாங்க. டேய் அவன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு காமிச்சா, நம்ம ஹீரோ வெறும் 100,000 ரோட்டில் ஓடி வந்தா, ஒரு நாளில் என் வாழ்க்கையே இப்படி மாறும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல, நான் இன்ஸ்பெக்டர் விக்ரம் அப்படின்னு நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் சீனில் இறந்து போன பொண்ணு பேர் மாலினி. அந்த மாலினியோட கேஸ் ஃபைலு ஆக்சிடென்ட் க்ளோஸ் ஆகிருந்தாலும் என்னோட போலீஸ் மூலம் அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. ஏன்னா அதே மாதிரியே இப்போ ஒரு கேஸ் வந்திருக்கு, ஆனால் இது ஆக்சிடென்ட் கேஸ் இல்லைன்னு காமிச்சா, சங்கரன் நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசமான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த நந்தினிங்கிற பொண்ணு காணா போயிட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரர் சொல்கிறாரு, சார் அந்த பொண்ணு ஃபோன் பேசிட்டே ஒரு மாதிரி நடந்து போணுச்சு சார், அது மட்டும்தான் சார் எனக்கு தெரியும்னா அந்த ஒரு மாதிரிங்கிற வார்த்தை. ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் டீல் பண்ண மாலினி கேஸில் இருக்க ஒரே ஒரு எவிடன்ஸ் என்னன்னா, அங்கே காரில் உட்காந்து ஃபோன் பேசினவே, சார் அந்த பொண்ணு ஃபோன் பேசிட்டே ஒரு மாதிரி நடந்து போச்சு சார் அப்படின்னு போலீஸ்க்கு சாட்சி சொல்லியிருப்பா. அதே வார்த்தையை இப்போ மறுபடியும் கேட்குறேன். ஆனால் இந்த தடவை அந்த நந்தினிங்கிற பொண்ணு மிஸ்ஸிங்கு, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரில. அதே மாதிரி டிஜிபியோட சன்னு ராகுலை காணோம். எங்கள் அப்பா ஸ்டேட்டஸ் பார்க்குறதுனால நான் விரும்புகிற பொண்ணை எனக்கு கட்டி வைக்க மாட்டார், அதனால் நான் விரும்புகிற பொண்ணோட ஓடி போகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிருக்கான். ஆனால் அவன் வெளியே போகும்போது அவன் ஒரு மாதிரி ஃபோன் பேசிகிட்டே நடந்து போனான் அப்படிங்கிறது தான் அந்த விஷயத்துலேயே இருக்குது. இவருக்கு ஆண்ட்ரோங்கிற ஒரு ஹேக்கர் இருப்பார். அவன் செக் பண்ணி பார்த்தா, சார் லாஸ்ட் 1 வீக்காக நம்ம டிஜிபி எந்த ஃபோன் காலுமே அட்டன் பண்ணல, ஆனால் இன்டர்நெட் கால் மட்டும் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் பேசியிருக்காரு. அது யார் என்னங்கிறத என்னால் இன்னும் ட்ரேஸ் பண்ண முடியல சார், அதை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னா, நம்ம எஸ்பிக்கு விக்ரம் ஃபோன் அடிக்கிறாரு. சார் எனக்கு தெரிஞ்ச ராகுலோட கேஸு ஒரு நார்மல் கேஸ் மாதிரி தெரியல, செயின் மிஸ்ஸிங் கேஸ் மாதிரி தெரியுது சார். இதுக்கு முன்னாடி நான் டீல் பண்ண மாலினி கேஸ்லேயும் சரி, இப்போ ரீசெண்டாக வந்த நந்தினி கேஸ்லேயும் சரி, சேமாக இருக்கிற அதே விஷயம் தான் ராகுல் கேஸ்லேயும் இருக்குது. நான் சீக்கிரமே உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் எடுத்துகிட்டு அப்டேட் பண்ணுறேன் சார் அப்படின்றாங்க. இங்கே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா மாலினியோட கேஸ் ஃபைலை தேடுங்கன்னு சொன்னால் மொத்த பேரும் தேடிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம சார்லியும் வேலை பார்க்குறாரு. சார் இன்னைக்கோட நான் ரிட்டையர் ஆகுறேன் சார் அப்படின்னா, வாழ்த்துக்கள்னு, எனக்கு அந்த மாலினி கேஸ் ஃபைலை சீக்கிரம் கண்டுபிடிச்சி கொடுங்கன்னா, நம்ம எஸ்ஐ வந்து சொல்கிறாரு, சார் குப்பமேட்டில் ஒரு மர்டர் நடந்திருக்கு சார், அதை நீங்கள் உடனே வந்து நேரில் பார்க்கணுன்னா நேராக அங்கே போகிறாங்க. இறந்து போனவர் பேர் பார்த்தீங்கன்னா ரகுமான் பாய். நம்ம செந்தாமரைக்கு அவர் தான் எல்லாமேன்னு சொல்லி இருந்தவர். ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவரோட பையன் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டா சார். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குமே செட் ஆகலை, நல்லா அடித்து டார்ச்சர் பண்ணி அதுக்கப்புறம் எரிச்சு கொண்டிருக்காங்க சார். அப்படின்னா யார் இந்த செந்தாமரைன்னு கேட்டால், சார் ஒரு ஸ்கூல் பையனை ஹோமோசெக்ஸ்க்காக டார்ச்சர் பண்ணான்னு சொல்லிட்டு 7 வருஷம் உள்ளே இருந்துட்டு இப்போ வெளியே வந்து 2 வருஷம் ஆச்சு சார். அவனுக்கு ராமசாமின்னு ஒரு ரைட் ஹேண்ட் இருக்கா சார், எங்கே போனாலும் அவனை கூட்டிகிட்டு போவான். அதே மாதிரி வெளியே வந்ததுக்கப்புறம் செகண்ட் பிஸ்னஸ் எல்லாமே அவன் தான் சார் பார்க்குறான். அப்படின்னா இந்த கொலையை ஏன் அவன் பண்ணியிருக்கக்கூடாதுன்னா, அவன் பண்ணியிருந்தாலும் அவனை நம்ம டச் பண்ண முடியாது சார், ஏன்னா அவன் மினிஸ்டரோட ஃபினாமின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இங்கே அவனை டச் பண்ணால் நம்மளுக்கு லோக்கல் லெவல்லே ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும் சார், நம்மளோட ஆஃபீஸ் லெவல்லையும் ப்ரெஷர் நம்மளுக்கு ஜாஸ்தியாக வரும்.
அதே சமயத்தில் இங்கே ஸ்டேஷனுக்கு நம்ம சார்லிக்கு ஒரு ஃபோன் வருது. சார், என் பேர் செல்வா, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ஆனால் அதை கண்டிப்பாக இன்ஸ்பெக்டர்கிட்ட தான் சார் பேசணும் அப்படின்னா, சரி 10 மணிக்கு இன்ஸ்பெக்டர் வந்துடுவார், நீங்கள் நேரில் வந்து பேசிக்கங்க அப்படின்னு சொன்னால், இங்கே கேஸ் முடிச்சுட்டு நம்ம ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் வந்தால் அங்கே ஒரு ஸ்கூல் பொண்ணு வருது, நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், நான் இன்ஸ்பெக்டர் சார்கிட்ட தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால், வர்றவங்க ஃபுல்லாக இன்ஸ்பெக்டரே பார்த்தா நாங்கள் எதுக்கு தான் இருக்கோன்னு சொல்லி தெரியல, உட்காருமா சார் வந்துடுவாருன்னு அங்கே வெயிட் பண்ண சொன்னால், நம்ம சரவணன்கிறவர் அங்கே வந்திருக்காரு. சரவணன்கிறவர் பார்த்தீங்கன்னா மாலினி கேஸில் எவிடன்ஸ் சொன்னது அவர் தான். சரவணன், அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதை எனக்கு அப்படியே சொல்லுங்கண்ணா. சார், எத்தனை தடவை சார் கேட்பீங்க? நான் கரெக்டாக பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ஃபோன் பேசிட்டே ஒரு மாதிரி நடந்து போணுச்சு சார். நடந்து போன பொண்ணு அப்படியே ஆக்சிடென்ட் ஆனோடனே நான் கண்ணாடியில் பார்த்துட்டு இருந்தேன், ஒரு கை மட்டும் வந்து அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போணுச்சு சார். அவ்வளோதான் சார் எனக்கு தெரியும், நீங்கள் எத்தனை தடவை கேட்டிங்கனாலும் இதுக்கு மேலே எனக்கு வேறு எதுவும் தெரியாது சார் அப்படின்னா, சரி ஓகே நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு அடுத்து அந்த பாப்பாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. என்னம்மா கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு. சார், ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். அவை வந்து பார்த்தீங்கன்னா குடிபோதையில் வண்டியில் விழுந்து இறந்துட்டான்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் அண்ணனுக்கு குடிக்கிற பழக்கமே கிடையாதுன்னா, அம்மா எல்லா பசங்களுமே அப்படித்தாம்மா இருப்பாங்க, தெரியாமல் குடிக்கதாம்மா செய்கிறாங்கன்னா, இல்லை சார் எங்கள் குடும்பமே பார்த்தீங்கன்னா குடியால் தான் இழந்தது, அதனால் அவன் குடிக்கிற பழக்கமே கிடையாது, குடிக்கு எதிரான எல்லா போராட்டத்துலையுமே எங்கள் அண்ணன் தான் சார் முன்னாடி நின்று பண்ணுவா. அதே மாதிரி எனக்கு 12:15 ஃபோன் பண்ணி நான் இன்னும் 1 ஹவரில் வந்துடுவேன் பாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா சார். ஆனால் 12:45 அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் வந்துச்சு சார். அப்படின்னோடனே நம்ம எஸ்ஐ அருணை கூப்பிட்டு ஜானோட கேஸ் ஃபைல் எடுங்க அப்படின்னு அதை எடுத்து செக் பண்ணிவிட்டு, நீ போமா நான் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு உனக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லி அனுப்பி விட்றாரு. இங்கே நம்ம ஸ்கூல் பாப்பா பக்கத்தில் அந்த செல்வம்ங்கிறவரும் வந்து உட்காந்துருப்பாரு. ஆனால் இந்த பாப்பா உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவரை காணோம். இவர் உடனே ஜானோட விட்னஸை விசாரிக்கணும், நீங்கள் கிளம்பி வாங்கன்னு எஸ்ஐயை கூப்பிட்டுட்டு கிளம்பி போனால் நம்ம சார்லி ஃபோன் அடித்து சொல்கிறாரு, சார் இன்றைக்கி செல்வம்னு ஒருத்தர் உங்களை பார்த்து ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வந்தார் சார், ஆனால் நீங்கள் பாப்பாவை பார்த்துட்டு பேசுகிறதுக்குள்ளேயே அவர் எங்கேயோ கிளம்பி போயிட்டாருன்னா விடுங்கண்ணே, ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருப்பாரு, அப்புறம் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு திரும்பி போயிருப்பாரு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இங்கே நம்மளுக்கு ஜான் கேஸில் எவிடன்ஸாக இருக்கிறது ஒரு டீ கடை பையன். அந்த பையனை கூப்பிட்டு அன்னைக்கு நைட்டு நீ என்ன பார்த்தியோ அதை எனக்கு அப்படியே சொல்லு அப்படின்னா, அந்த அண்ணன் என்கிட்ட தான் சார் பேசிட்டு டீ குடிச்சிட்டு நின்றுட்டு இருந்துச்சு. கரெக்டாக ஒரு ஃபோன் கால் வந்துச்சு சார். ஃபோன் கால் வந்தோடனே அந்த அண்ணன் முகம்லாம் மாறி அப்படியே ஒரு மாதிரி சிலை மாதிரி நடந்து போணுச்சு சார். நேராக போய் ரோட்டில் நின்றுச்சு சார். லாரி வேற வந்துட்டு இருக்கு. நான் அண்ணேன்னு கத்துனேன் சார். ஆனால் அப்படி இருந்தால் அந்த அண்ணன் நகரவே இல்லை. அந்த லாரி அடித்து தூக்கிருச்சு சார். ஆனால் சார் அந்த லாரி ஸ்லோவாக தான் சார் வந்துச்சு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுறான். கரெக்டாக நம்ம விக்ரம்க்கு இன்னொரு ஃபோன் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பியோட பையனும் மிஸ்ஸிங் அப்படின்ட்டு. அவர் நேராக அங்கே ஹோட்டலுக்கு போகிறாரு. அவன் அங்கே ஹோட்டலில் தங்கியிருந்தான். கூட ஃப்ரெண்ட்ஸுன்னு யாரும் தங்கலை சார். ஆனால் அவனோட ஆப்போசிட் ரூமில் அவனோட கோச் மட்டும் தங்கியிருந்தார். இங்கே அவன் டோர்னமெண்ட்டுக்காக வந்திருந்தா சார். அப்படின்னு பார்த்தா உள்ள அவன் லெட்டர் எழுதி வச்சுருக்கான், எனக்கு என்னோட கோச்சோட ப்ரெஷர் தாங்கலை, அந்த மென்டல் ப்ரெஷர் காரணத்தினால நான் வந்து இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு எழுதியிருக்கு. அங்கே கோச்சை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவன் இந்த மாதிரி எழுதியிருக்கான், என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டால், சார் அவன் அப்படியெல்லாம் கிடையாது சார், நல்லா விளையாடுவான் சார், அதனால் காலையில் எம்டிஏ வந்து இந்த தடவை நீ தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு நேரில் வந்து விஷ் பண்ணிட்டு போனார் சார் அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்க சிசிடிவியை செக் பண்ணி பார்க்குறாங்க. அவன் ஃபோன் பேசிக்கிட்டே ஒரு மாதிரி நடந்து போகிறான். அடுத்து அந்த காலேஜ் எம்டிக்கு ஃபோன் அடித்தா, நான் வீக்கெண்டுங்கிறதுனால பாண்டிச்சேரியில் இருக்க என்னோடய கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்திருக்கேன் அப்படின்னா, நைட்டுக்குள்ளே நான் வந்து உங்களை மீட் பண்ணணும்னா ஓகே சார் நான் கிளம்பி வர்றேன் அப்படின்னு நாங்கள் எம்டி சொல்லிடுறாரு. இங்கே நம்ம எஸ்பி வராரு. விக்ரம், என்னாச்சு விக்ரம், என் பையன் காணோன்னு சொல்லி கேட்டோன்னே ஒரு போலீஸாக நான் செத்துட்டேன் விக்ரம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், உங்கள் பையன் வந்து கோச்சிட்டுலாம் ஆனால் போல எனக்கு ஏதோ சம்திங் இது மிஸ்ஸிங் கேஸ் மாதிரி தெரியல சார். ஏன்னா உங்கள் பையன் அந்த டென்ஷனில் வந்து பேக்கெல்லாம் தூக்கி போடலாம் செய்யலை, உள்ளே எல்லாமே கரெக்டாக இருக்குது. அவன் நான் ஏற்கனவே பார்த்த கேஸ் மாதிரி ஒரு மாதிரி நடந்து போயிருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே உங்கள் பையன் எப்படியாவது வீட்டில் இருப்பான், நீங்கள் தைரியமாக இருங்க சார் அப்படின்னு ஆறுதல் சொல்கிறாரு. இங்கே நம்மளுக்கு ஸ்டேஷனுக்கு வந்து இது வரைக்கும் லாஸ்ட் 3 இயர்ஸாக ரிப்போர்ட் ஆன மிஸ்ஸிங் கேஸு அண்டு மிஸ்ஸிங்லேருந்து ஆக்சிடென்ட் ஆன கேஸு இருக்க எல்லா ஃபைலையும் எனக்கு எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐட்ட சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நரேஷ் ஆக்சிடென்ட் ஆகிட்டான்னு சொல்லிட்டு வரும்னு சொல்லிட்டு தோணுது அப்படின்னு சொன்னால், அதில் இருக்க மிஸ்ஸிங் கேஸ்லாம் இவர் எடுத்து செக் பண்ணால், புதுவன பெண் சாலை விபத்தில் பலி அப்படின்னு இருக்கு. அதில் இருக்க ஹஸ்பண்ட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்வான்னு சொல்லியிருக்கு. டக்குன்னு இவர் யோசிச்சு பார்க்குறாரு, காலையில் நம்மளை செல்வான்னு ஒருத்தர் பார்க்க வந்தார்ல அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த செல்வாக்கு இதை பற்றி ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, இங்கே சார்லி சார் இங்கே உடனே வாங்க சார்னு பதறி போய் கூப்பிட்றாரு. இங்கே அலறி அடித்து வெளியே வந்து பார்த்தா, சார்
மொத்தம் 213 மிஸ்ஸிங் கேஸ் இருக்குது சார் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக ரூம் ஃபுல்லாக நிறச்சி வச்சுருக்காங்க. அதை பார்த்தோன்னே இவர் மிரண்டு போயிடுறாரு. 213 மிஸ்ஸிங் கேஸு, அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு க்ளோஸ் ஆன கேஸு 23 பேர். அப்போ காணா போன மீதி பேர். இது என் ஸ்டேஷனில் இருக்கவங்களுக்கு தெரியாமே நடந்திருக்குன்னு சொல்லி நான் நினச்சா நான் தான் முட்டாள். இவ்வளவு பெரிய கிரைம் இங்கே நடந்திருக்குன்னா இதுக்கு பின்னாடி இருக்கவே சாதாரணமான ஆளாக இருக்க மாட்டான். இது யாரா இருக்கும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு அந்த பிஸ்னஸ் மேனை காட்டுறாங்க. இவன் ஏன் இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே செல்வாவை பார்க்க நம்ம எஸ்ஐயை கூப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தோம்னா வழியிலேயே அக்யூஸ்ட் மறைச்சி இவரை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. எல்லாரையும் அடிச்சு போட்டால் கரெக்டாக இவருக்கு ஒரு ஃபோன் வருது. சார், எஸ்பி பையன் நரேஷ் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான், அவனை கொண்டு போய் வினய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா அங்கே ரோட்டில் நம்மளுக்கு ட்ரௌசரோடு நின்னார் இல்லையா, அப்படியே நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக்கை சொல்லிகிட்டு இருக்காரு. கெட்டதுலேயே ஒரு நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நல்ல நேரமாக என்னோடய ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டல்லே கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அதனால் அந்த பையனுக்கு சேஃபு அப்படின்னா நான் நேராக அவனை பார்க்க போனேன் அப்படின்னா அங்கே போய் அவர் ஃப்ரெண்டை பார்க்குறாரு. இவன் கண்ணு முடிச்சாதான் இந்த கேஸோட டீட்டெயிலே எனக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. இவனை சேஃப்டியாக மட்டும் வச்சுக்கோ, யாருமே உள்ளே பார்க்கக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணாமல் ஆள் போட்டுரு அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்து இங்கே நரேஷ் ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட்டுக்கு வந்து பார்க்குறாரு. அங்கே இருக்க சிசிடிவி கேமரா செக் பண்ணால் அந்த லாரியில் கரெக்டாக வண்டி ஓட்டின டிரைவரோட ஃபோட்டோ கிடச்சிருச்சு. இந்த ஃபோட்டோவை உடனே எல்லா ஸ்டேஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவன் எங்கே இருந்தாலும் உடனே நீங்கள் தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுறாரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த அக்யூஸ்ட் மாட்டிக்கிட்டான். அவனை விசாரித்தோம்னா, சார் இது வரைக்கும் 23 ஆக்சிடெண்ட்டாக பண்ணியிருக்கேன் சார், எல்லாமே சேஃப்டியாக கரெக்டாக பண்ணுவேன் சார், இது கொஞ்சம் அவசரத்தில் பண்ணதுனால இப்படி மாட்டிக்கிட்டேன் சார்னா இவனை ஆக்சிடென்ட் பண்ண சொல்லி யார் சொன்னான்னு கேட்டால், சார் எனக்கு ஆள்லாம் தெரியாது சார், எனக்கு ஃபோட்டோ மட்டும் வரும் சார், ஆக்சிடென்ட் பண்ணால் 10 லட்ச ரூபா தரேன்னாங்க சார், 10 லட்ச ரூபாயை வந்து மாளிகை மட்டத்தில் வாங்கிக்கிற சொன்னாங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே கிளம்புடா அப்படின்னு எஸ்ஐயும் அக்யூஸ்டையும் கூப்பிட்டுட்டு நேராக மாளிகை மட்டம் போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா இருக்கிறது நம்ம செந்தாமரை. இவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எஸ்ஐ ஓங்கி மண்டையில் பாட்டில் வச்சு அடிக்கிறாரு. அடிச்ச அடியில் நம்ம விக்ரம் அங்கேயே மட்டை. அடுத்து அவரை அடித்து மூஞ்சி முறைலாம் ரத்தமாக இருக்குது. அவரை கட்டி போட்டுட்டு நம்ம செந்தாமரை பேசுகிறாரு. ஏன் விக்ரம், வந்த கேஸை விசாரிச்சேன்னா சரி, மூடின கேஸெல்லாம் எதுக்கு தோண்டி எடுத்து விசாரிச்ச? உனக்கு அதுக்காக நான் 2 கிஃப்ட் வச்சுருக்கேன், இந்த பாரு மொபைலில் அப்படின்னு காமிச்சா அதில் அவங்க ஒய்ஃப் மாயா பேசுகிறாங்க. நான் வந்து இன்ஸ்பெக்டர் விக்ரமோட ஒய்ஃப் மாயா, எங்களுக்கு ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருந்ததுனால அவர் எஸ்பி பையனை கடத்த போகிறேன்னு சொல்லி சொன்னார். நான் எவ்வளவோ தடுத்தும் கேட்காம எஸ்பி பையனை அவரை தூக்கிட்டாரு. எனக்கோ அந்த எஸ்பி பையன் நரேஷ்கோ ஏதாவது ஆனால் அதுக்கு முழுக்க காரணம் என் வீட்டுக்காரர் விக்ரம் தான் அப்படின்னு சொன்னால் இதை ஃபுல்லாக வீடியோ ரெக்கார்டில் வச்சுருக்காங்க. அடுத்து இப்போ உனக்கு அடுத்த கிஃப்ட் என்னன்னு சொல்லி தெரியாதுல, பொறு அப்படின்னு நம்ம மாயாவுக்கு ஃபோன் அடிக்கிறாரு செந்தாமரை. ஃபோன் அடித்த உடனே ஃபோன் அட்டன் பண்ண மாயா, சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் அவங்க ஒரு மாதிரி சில மாதிரி பேசுகிறாங்க. அப்படியே மாடிப்படியிலேருந்து கீழே இறங்கிப்போ, அப்படியே நடு ரோட்டுக்கு போனால் இவர் இங்கேருந்து கத்துறாரு, மாயா வேணாம் மாயா, சொன்னால் கேளு மாயான்னு கத்துறாரு. அவங்க வேறு எதுவுமே காதில் வாங்காமல் சில மாதிரி அப்படியே அவர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படியே நடந்தா நேராக நடு ரோட்டில் நில்லுனா கரெக்டாக நடு ரோட்டில் அதே மாதிரி நிற்கிறாங்க. அப்படியே அவரை ஒரு லாரி அடித்து தூக்கிடுது. அங்கேயே ரத்த வெள்ளத்தில் மாயா இறந்துடுறாங்க. அப்படியே நம்மளுக்கு இங்கே ட்ரௌசரோடு நிற்கிற விக்ரமை காட்டுறாங்க. அவர் அப்படி தான் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு வந்திருப்பார். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. ஃப்ரெண்டு வினய்க்கு ஃபோன் அடிச்சுட்டு, டேய் மச்சான் இப்படி ஆயிடுச்சுன்னா என்னடா சொல்கிற அப்படின்னா, எல்லாத்தையும் நேரில் சொல்ல முடியாது, நீ இங்கே கிளம்பி வா அப்படின்னு ஒரு ஸ்பாட்டை சொல்கிறாங்க. அடுத்து சார்லிக்கு ஃபோன் அடிச்சு அவரையும் அங்கே வர சொல்கிறாரு. வர சொல்லிவிட்டு அவர்கிட்ட அந்த மிஸ்ஸிங் கேஸோட ஃபைல் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துடுங்க, ஆனால் பார்த்து பத்திரமா வாங்கினேன், எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னா இங்கே நம்ம வினய் வந்துடுறாரு. வினயோட காரில் போகிறவர், என்னடா மச்சான் இப்போ என்னடா செய்ய போகிறேன்னா, நான் நேராக நரேஷை பார்க்க போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஏன்டா இப்போ நரேஷை பார்க்கணுன்னு கேட்டால், அந்த எஸ்ஐ அருண் வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருந்தான், நைட்டுக்குள்ளே சரக்கு டெலிவரி பண்ணிடலான்னு, எனக்கு தெரிஞ்ச அந்த சரக்குன்னு சொல்லி சொன்னது நம்ம நரேஷை தான் நினைக்கிறேன்டா, நரேஷை உடனே பாதுகாக்கணும்னா அங்கே நம்ம செந்தாமரையும் நரேஷை தூக்குறதுக்காக வந்திருக்காரு. அங்கே நம்ம ஜெனிஃபரோட ஹெல்ப்னாலையும் நம்ம டாக்டர் வினயோட ஹெல்ப்னாலையும் எல்லார்கிட்ட தப்பிச்ச நம்ம விக்ரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக செந்தாமரைக்கு மயக்க ஊசி போட்டு அவரை ரூமில் அடைச்சி வச்சிடுறாங்க. நம்ம நரேஷையும் தூக்கி ஒழிச்சு வச்சிடுறாங்க. வினய்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு, இவன் மயக்கத்துலேருந்து எந்திரிக்காமல் வாசலில் காவலுக்கு ஒரு ஆளை போட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கே கிளம்பி வந்து நம்ம சார்லியோட இந்த கேஸ் ஃபைல்ஸில் இருக்க பேரண்ட்ஸை பார்த்து விசாரிச்சா ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியும்னு பார்த்தா
அந்த பேரண்ட்ஸை விசாரிக்கிறாரு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு எங்களை அடித்து அசிங்கப்படுத்தி அமனப்படுத்தி என்னை கேவலப்படுத்தி அனுப்பிட்டாங்க சார். எங்கள் பிள்ளைங்க தொலைஞ்சு போனதோட எங்களுக்கு பண்ணுற வேதனை அதிகமாக இருக்குன்னு நாங்கள் அந்த கம்ப்ளைண்ட்டை பற்றி விசாரிக்காமல் வந்துட்டோம் அப்படின்றாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மயக்கம் தெரிஞ்சு எழுந்திரிச்ச நம்ம செந்தாமரை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஹாஸ்பிட்டல் வார்டனையும் அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சு போயிடுறாரு. நம்ம வினய் உடனே ஃபோன் அடிச்சு சொல்கிறாரு, டே மச்சான் அவன் தப்பிச்சிட்டான்டா, நீ கொஞ்சம் சேஃப்டியாக இருடானா. நரேஷ்னு சொல்லி கேட்குறாரு. நீ கவலைப்படாத, நரேஷ் வந்து இன்னொரு இடத்துல சேஃப்டியாக இருக்கா, அது அவனுக்கு தெரியாது, நீ மட்டும் பார்த்து பத்திரமா இருடா அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம விக்ரம் யோசிக்கிறாரு, நான் ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிகிட்டே இருக்கேனேன்னு பார்த்தா டக்குன்னு நம்ம எம்டி திருநெல்வேலிக்கு போயிருக்கேன் கெஸ்ட் ஹவுஸ்க்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா, அவர் அங்கே போயிருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம அருணை செக் பண்ணி சொல்ல சொன்னால் அவன் சொல்லவே இல்லையேன்னு டக்குன்னு நம்ம ஆண்ட்ரோக்கு ஃபோன் அடிக்கிறாரு. அந்த ஹேக்கர் ஆண்ட்ரோக்கு நான் ஒரு நம்பர் அனுப்புகிறேன், அந்த நம்பரோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு கரெக்டாக எனக்கு பார்த்து சொல்லுனா, இங்கே நம்ம லோக்கலில் தான் இருக்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் காட்டுது சார் அப்படின்னோடனே சரி ஓகே தேங்க்யூன்னு நேராக அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு கிளம்பி போகிறாரு. போகிறப்பே ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு, இந்த நம்பருக்கு வேறு ஏதாவது இன்டர்நெட் கால்ஸ் வந்திருக்கான்னு பார்த்து சொல்லு அப்படின்னு கேட்டால், சார் வந்திருக்கு சார், அந்த இன்டர்நெட் கால்ஸ்க்கு சொந்தமான ஆள் யாருங்கிற நம்பரை கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டால், சார் அந்த நம்பர் இப்போ மூவ்மெண்ட்லேயே இருக்குது, கரெக்டாக 1 hour ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கண்டிப்பாக நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன் சார்னா, அந்த நம்பர் இப்போ எங்கே மூவ்மெண்ட்டில் இருக்குன்னு கரெக்டாக சொல்லுனா நம்ம செந்தாமரையும் அருணையும் காட்டுறாங்க. 2 பேருமே காரில் தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களோடது தான் மூவ்மெண்ட்டில் கரெக்டாக காட்டுது. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க எங்கனக்குள்ளே இருக்காங்கன்னு சொல்லு, அந்த கார் நம்பரை மட்டும் சொல்லு, அவங்கள நான் பிளாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த கார் நம்பரை வாங்கி நம்ம இன்ஸ்பெக்டர் விக்ரம் அவரோட ஃப்ரெண்டு ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட கொடுக்குறாரு. நான் சொல்கிற வரைக்கும் இந்த வண்டியை ஒரு இடத்துல பிளாக் பண்ணி வை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கரெக்டாக அந்த வண்டி எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு இவர் வேணும்னே வண்டியை நேராக கொண்டு போய் நிப்பாட்டி பிரச்சனை பண்ணி, நீ மன்னிப்பு கேட்டாதான்டா வண்டி எடுப்பேன்னு அந்த வண்டியை கரெக்டாக பிளாக் பண்ணுறாங்க. அதே சமயம் இவர் தேடி அந்த லொக்கேஷனுக்கு நம்ம காலேஜ் எம்டியை பார்க்க போனால், வா விக்ரம் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருந்தேன், பணம் இல்லாமல் என் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் என்னை விட்டுட்டு போயிருச்சு, அடுத்த பணம் தான் எல்லாத்துக்கும் முக்கியம்னு சொல்லிட்டு நான் இந்த வேலையை செய்ய ஆரம்பித்தேன். என்னோட முடிவு எப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒருத்தன் இவரை நெத்தி போட்டுலே சுட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகிறான். அவனை விரட்டிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போனால் நம்ம சார்லி அந்த ரோட்டோட முக்கிலேயே நிற்பார், யாராவது வந்தால் தடுக்கணுங்கிறதுக்காக. அவர் தடுக்கிறதுக்கு குறுக்கால வந்தால் அவரையும் ஷூட் பண்ணிட்டு அந்த அக்யூஸ்ட் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறான். இவர் நேராக அங்கே வந்து சார்லியை பார்த்தா அவர் ஆன் தி ஸ்பாட்லேயே இறந்தும் போயிடுறாரு. பக்கத்தில் அவரோட மொபைல் ரிங் ஆகிறதை எடுத்து அட்டன் பண்ணால் அங்கே பேசுகிறது நம்ம செல்வா. சார் நான் உங்கள்கிட்ட தான் சார் காலையிலேருந்து பேசணும்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருக்கேன், நான் இப்போ குற்றாலம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன் சார், நீங்கள் உடனே நேரில் வாங்கினா. செல்வா எதாக இருந்தாலும் ஃபோனில் சொல்லக்கூடாதானா, சார் நீங்கள் ஓடிட்டு இருக்கிறதுக்கு பதிலே என்கிட்ட தான் சார் இருக்குது, நீங்கள் உடனே நேரில் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு அங்கே அவரை பார்க்க போனால், அதே சமயம் நம்ம இங்கே ஆட்டோ டிரைவரு இங்கே நம்ம செந்தாமரையும் அருணையும் ரொம்ப நேரமாக பிளாக் பண்ணி வச்சுட்ருக்காரு. நம்ம ஹேக்கர் ஆண்ட்ரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே இருக்க நம்பர் எதுங்கிறத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணால் கரெக்டாக அந்த நம்பரை கண்டுபிடிச்சி எடுத்துட்டாரு. இங்கே நம்ம செல்வாவை பார்க்க இன்ஸ்பெக்டர் விக்ரம் வந்தால் அங்கே நம்ம செல்வாவை இறந்து போய் கிடக்கிறாரு. என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சு விட்டுருந்தா கரெக்டாக இவரோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அது யார் பேரில் இருக்குங்கிற நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி நம்ம ஹேக்கர் அனுப்பிட்டாரு. அதை ஓப்பன் பண்ணால் அப்படியே ஒரு செகண்ட் எல்லாரையும் பற்றி நினச்சி பார்க்குறாரு. லாஸ்ட்டாக நம்ம எம்டி முதற்கொண்டு சொல்லியிருப்பாரு, வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு சொன்னால் அதில் வந்திருக்க ஃபோன் நம்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஃப்ரெண்டு வினய் தான். அப்படியே நம்மளுக்கு அவரோட கெஸ்ட் ஹவுஸை காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நிறையா பசங்களும் பொண்ணுங்களும் பார்த்தீங்கன்னா அசையாமல் அப்படியே சில மாதிரி உட்காந்துருக்காங்க. இவர் நேராக வினையை தேடி போனோம்னா அவர் கேமராவில் இவர் வர்றதை பார்த்துட்டு கேஷுவலாக அவருக்காக போய் ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் அங்கே வந்தவர் அந்த ரூம் நேரம் போய் பார்த்தா அந்த உட்காந்துருக்க பொண்ணுங்களையும் பசங்களையும் கண்ணத்தை தட்டி எப்படியாவது எழுப்பி பார்க்குறாரு. அவங்கள யாருமே பார்த்தீங்கன்னா அசையவே இல்லை, அப்படியே சில மாதிரியே உட்காந்துருக்காங்க. அடுத்து இவரை வந்து பார்த்துட்டு, ஏண்டா இதெல்லாம் பண்ணுற, என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு சொன்னால், ஏண்டா ஒரே நாளில் உன் வேலையை காலி பண்ணி உன்னை அக்யூஸ்ட் ஆக்கி உன்னைய ஜட்டியோட ரோட்டில் ஓட விட்டுருக்கேன், இன்னமும் நீ வந்து என்னைய பார்த்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்குறல்ல அப்படின்னா, ஏண்டா என் ஒய்ஃப் மாயாவை கொன்னனா, டேய் அவளை தூக்குறதுக்காக தாண்டா உன்னை இங்கே வர வச்சதேவோ அப்படின்னா நம்ம விக்ரம் மிரண்டு போயிடுறாரு. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் பாருனா, அங்கே உள்ள வர்றது நம்ம எஸ்பியும் அவரோட பையனும். நம்ம எஸ்பியும் பார்த்தீங்கன்னா இங்கே வினையோட ஆடு.
நம்ம எஸ்பி சொல்கிறாரு, இவன் பாட்டுக்கா செயின் கேஸு அப்படின்னு சொல்லிட்டு தோண்டிட்டு இருக்கான். டிஜிபிக்கு இவன் க்ளோஸ் வேற. என்கிட்ட சொன்னதை டிஜிபிட்ட சொன்னால் என்ன ஆகும்னா, இவனை இங்கே வர வச்ச எனக்கு இவனை எந்த அளவுக்கு பிஸி ஆக்கணும்னு தெரியாதா? கவலையப்படாதீங்க, உங்கள் பையன் இப்போ எங்கே இருக்கான் அப்படின்னு பிளான் பண்ணி எல்லாரையும் தூக்குற மாதிரியே அவரோட பையனையும் வேணும்னே தூக்கியிருப்பாங்க. அப்படின்னு தான் அவன் மற்ற கேஸை விட்டுட்டு எஸ்பியோட பையன் கேஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுவான் அப்படிங்கிறதுக்காக. அவங்களெல்லாம் ஏன்டா இப்படி வச்சுருக்கேன்னா, உனக்கு கேள்விப்பட்டிருக்கியா, இது ஒரு மைண்ட் கண்ட்ரோல் ட்ரக். அந்த ட்ரக்கை கொடுத்து கண்ட்ரோல் பண்ணி ஆக்சிடென்ட் பண்ண வைப்போம். அவங்கள நேராக என் ஹாஸ்பிட்டல்லே கொண்டு வந்து அட்மிட் பண்ணவும் வைப்பேன். 4 நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க மூலசாவை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பில்லை தூக்கி கொடுப்போம். அந்த பில்லை அவங்களால கட்ட முடியாது அப்படின்னு சொன்னோடனே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களோட பிள்ளைங்களோட உடல் உறுப்பை தானம் பண்ணுங்க, அவங்க இன்னொருத்தவங்க மூலியமாக வாழ்ந்துட்டாவது இருப்பாங்க, நீங்கள் பில்லும் கட்ட வேணான்னு சொல்லி அவங்கள்ட்டையே சைன் வாங்கிட்டு அவங்களோட பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடுவோம். இந்த வலையில் விழுந்தவ தாண்டா உன்னோட ஒய்ஃப் மாயா. உன் ஒய்ஃப் மாயாவோட பிளட் குரூப் என்னன்னு தெரியுமா? ஆரிஜினல். உலகத்திலே வெறும் 50 பேருக்கு மட்டுமே இருக்க ரேரான பிளட் குரூப் அப்படின்னு காமிச்சா, நம்ம அந்த கோடீஸ்வரனை காமிச்சாங்க இல்லையா, அவனோட பையன் ஹார்ட் ப்ராப்ளத்தினால பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் அவதிப்பட்டுட்டு இருந்தான். அவனுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னா இந்த பிளட் குரூப் உள்ளவங்க தான் தேவைப்படுங்கிறப்ப உன்னோட ஒய்ஃப் மாயாக்கு இது இருக்குங்கிறத கண்டுபிடிச்சோம். அவள் வேணும்னு சொல்லி சொன்னால் அவன்கிட்ட 80 கோடி ரூபா டீல் பேசணும். அந்த 80 கோடி ரூபா டீலுக்காக தாண்டா உன் ஒய்ஃப் மாயாவே நாங்கள் தூக்குனது. வெறும் ஆர்கன் திருடுறவன் எதுக்குடா இத்தனை பேரை மேலே கடத்தி வச்சிருக்கான்னு யோசிக்கிறியா? வெல்கம் டு மை நைஸ் வேர்ல்டு. இது கோடி கோடியாக மில்லியன் கணக்கில் டாலர்ஸ் கொட்டக்கூடிய பிஸ்னஸ்டா. இங்கே ஆம்பளை பொம்பளை 2 பேருக்குமே டிமாண்டு ஜாஸ்தியாக இருக்குது. ஃபாரினர்ஸ்லேருந்து பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் இங்கே இதுக்காக தாண்டா விழுந்து கிடக்கிறா. கோடிக்கணக்கில் ஏலம் போகக்கூடியது. இங்கே இருக்கவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே செக்ஸ், ட்ரக், இது 2 மட்டும்தான். அவங்களோட விருப்பப்பட்டு இங்கே செய்கிற அளவுக்கு அவங்கள நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த காலேஜ் எம்டி மூலயமா அந்த பொண்ணுங்களை தூக்குவோம். அந்த பொண்ணுங்களோட நியூட் வீடியோவை காமிச்சு அவங்கள மிரட்டி அவங்களையே இதுக்கு சம்மதிக்க வைப்போம். ஒவ்வொருத்தவனும் ஏழை விட்டால் 1 கோடி 2 கோடி 5 கோடின்னு சொல்லி ஏழை எடுக்கிறான். அவங்கள உயிரை தவிர வேற என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இவர் இங்கே 3 பேரையும் பயங்கரமாக அடித்து வெளுக்கிறாரு. நம்ம எஸ்பி எல்லாருமே சேர்ந்து இவர் அங்கே மண்டையை உடச்சா அங்கே நம்மளுக்கு போலீஸ் ஜீப் வந்தோடனே டக்குன்னு நம்ம எஸ்பி கன் எடுத்துட்டு, ஏண்டா என்ன தைரியம் இருந்தா என் பையனை கடத்தி இந்த டாக்டரை வச்சு இவ்வளவையும் பண்ணுவனியே அப்படின்னு டகால்னு பிளேட்டையே மாத்துறாரு. அங்கே வர்றது நம்ம டிஜிபி. வந்த உடனே, சார் இது எல்லாத்தையும் பண்ணது விக்ரம் தான், எவிடன்ஸோடு இப்போ மாட்டிக்கிட்டா சார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு அந்த கன்னை நேராக எஸ்பி கிட்ட நீட்டுறாரு. எனக்கு தெரியும் எஸ்பி, எல்லா உண்மையுமே, மரியாதையாக கன்னை கீழே போடுங்கன்னா நம்மளுக்கு அப்படியே காமிக்கிறாங்க. சார், டிஜிபி பையனையே தூக்கி என்னை இங்கே வர வச்சுருக்காங்கன்னா அவங்க டார்கெட் நானாக தான் சார் இருக்கணும். கண்டிப்பாக எனக்கு கிளியர் ஸ்கெட்சாக போட்டு வச்சுருப்பாங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை நம்ம எப்படியாவது கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் ஆல்ரெடி இதை பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காரு. நம்ம எஸ்ஐ இதில் உடந்தங்கிறது இவரை தலையில் அடித்து போட்டதுக்கப்புறம் ஃபோன் அடித்து டிஜிபிட்டே இந்த விஷயம் சொல்லிடுவார். சார், இங்கே இவ்வளவே நடக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஐ அருண் தான் சார் அப்படின்ட்டு. அடுத்து இந்த மாடியில் குழந்தைங்க இப்படி உட்காந்துருக்கதையும் ஃபுல்லாக வீடியோவோட எடுத்து அனுப்பி, இங்கே நீங்கள் உடனே ஸ்பாட்டுக்கு வாங்க சார்னு லொக்கேஷன் அனுப்பியிருப்பார். இங்கே மீடியாவிலேருந்து மொத்தமாக மக்கள் குமிஞ்சிட்டாங்க. நம்ம டாக்டர், எஸ்பி பையன் எல்லாரும் இங்கே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவ்வளவுதான். 6 மாதங்களுக்கு பிறகுன்னு மறுபடியும் நம்ம D3 போலீஸ் ஸ்டேஷனை காமிச்சா அங்கே ஒரு பையன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரா. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஜிபியோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு, சார் அப்பா காலையில் 5:30 எப்பொழுதும் போல் வாக்கிங் போயிட்டு திரும்பி வருவார் சார், ஆனால் இன்றைக்கி வாக்கிங் போனவர் திரும்பி வரவே இல்லை அப்படின்னா, நீ கவலைப்படாமல் போ, என்னன்னு சொல்லி நான் பார்த்து கண்டுபிடிச்சிட்றேன் அப்படின்னு சொன்னால், எப்பயுமே நிறையா விஷயம் நடக்கிறப்ப நம்ம ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்ணியிருப்போம். நான் அப்படி மிஸ் பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் எல்லாம் செல்வாக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சப்ப அங்கே ஆரம்பிச்சிச்சு இந்த கேஸ் மறுபடியும் அப்படின்னு காட்டும்போது நம்ம விக்ரமுக்கு ஒரு ஃபோன் வருது. நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பப்பை காட்டுறாங்க. அந்த பப்புக்குள்ளே அப்படியே கேமராவை கொண்டு போனால் கோட் ஷூட் போட்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு. இங்கே அட்டன் பண்ணி, ஹலோ விக்ரம் ஸ்பீக்கிங் அப்படின்னா, அவர் அப்படியே திரும்பி விக்ரம் ஹியர் அப்படின்னு காமிக்கிறாங்க. அங்கே ஃபோனில் பேசுகிறதும் அதே மாதிரியே இருக்க விக்ரம். அப்படியே டு பி கண்டினியூடுன்னு போட்டு இந்த படத்தை நம்மளுக்கு முடிக்கிறாங்க.
இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சுங்கிறத 1லேருந்து 5க்குள்ள ஒரு ரேட்டிங் கொடுத்துருங்க நண்பா. இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படம்லாம் உங்களுக்கும் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.